ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் Toshiba 2000 இருந்து 2309A மாடலுக்கான ஒரு ப்ராப்ளம் வந்து CA20ங்கிற எரர் கோட் தான். இதை எப்படி செஞ்சு கொள்ளலாங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் சொல்யூஷன் வந்து பாக்ஸை கலட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பார்த்தாலும் அது அப்படி தான் இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக டஸ்ட் இருந்தும் அது செஞ்சும் சரி வரல. நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். நிறைய வீடியோவிலையும் இந்த பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாங்கன்னு சின்ன வேலை செய்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இது என்ன செஞ்சாலும் வேலை செய்யதில்லை. இந்த கடைசியாக இதில் பாக்ஸை தான் மாற்றி தான் ஆக வேணும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யூனிட்டில் வந்து ப்ராப்ளம்னு சொன்னால் இந்த ஃபோட்டோகாப்பி வந்து லென்ஸ் வந்து ஒன் பண்ணின உடனே இந்த மெசேஜ் வராது. அந்த ஸ்கேன் பண்ணினதுக்கு பிறகு தான் இந்த மெசேஜ் வருது. இந்த மோட்டர்லாம் சரியாக வேலை செய்யுது. இப்போ நம்ம இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் அந்த லேசர் பாக்ஸில் இருக்கிற அந்த லேசர் போர்டில் தான் சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று வந்துருக்கு.
இந்த லேசர் வந்து ஸ்கேன் ஆகும்போது இந்த மோட்டர் வந்து வேலை செய்யுது. அந்த ஸ்கேன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த லேசர் போர்டில் இருந்து நமக்கு டீட்டெயில் வந்து ரெமுக்கு போய் சேரும். அது வந்து கிடைக்கிதில்லை, அதனால தான் அந்த மெசேஜ் வருது. நீங்கள் இதில் மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் அந்த போர்டையை நீங்கள் மாற்றலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் செட்டோட லேசர் போர்டையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், பாக்ஸையை மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் லேசர் போர்டு. இந்த போர்டை நாங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்ததில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய சிப் எல்லாம் இதில் வீக்காக இருக்குது. இதை வந்து நீங்கள் மாற்றுறேன்னு சொன்னால் வேறு போர்டில் இருக்கிறத கலட்டி மாற்றலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லேசர் பாக்ஸை செட்டோடையே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்படியான ப்ராப்ளங்கள் வந்துட்டு நீங்கள் கட்டாயம் லேசர் பாக்ஸையே நீங்கள் மாற்றிக்கொள்வது வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கும்.